சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சில நண்பர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ தள்ளி விட்டுறாதீங்க. ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஒவ்வொரு மீனவர்களும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, எந்த அளவுக்கு வேதனைப்படுறாங்க, எந்த அளவுக்கு துன்பப்படுறாங்க. ஸோ அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருத்தர் கமெண்ட்டில் நம்மக்கிட்ட கேட்டுருந்தாரு. ஸோ ப்ரோ, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, மெரினா பீச்சில் போயிட்டு அங்கே மீனவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, ஸோ போட்டு எடுக்கும் போது அவங்க எப்படிப்பட்ட கஷ்டங்களோட போட்டு எடுக்கிறாங்க, ஸோ ஏன்னா அலை அடித்து அவங்க தப்புன்னு கீழே வந்துட்டாங்கன்னா அதோட சூழ்நிலை எப்படி இருக்கும். ஸோ எனக்கு வீடியோ பிடிச்சி போடுங்க ப்ரோன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கோசம் மட்டுமே நான் அந்த வீடியோ பிடிச்சி போட்டிருக்கேன். ஸோ அவங்க போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த போட்டு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி கிட்ட பார்த்தீங்கன்னா அலை வரும் பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த இடத்துல போய் நிப்பாட்டுறாங்க. ஏன்னா அந்த அலை வந்தோடனே அந்த அலை பேக்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ போட்டு போயிடும். அதனாலேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐத்தி பிடிச்சிக்கிட்டு ஸோ அதனாலே கெட்டியமாக பிடிச்சிக்கிறாங்க. அந்த அலை போகும்போது இவங்களும் ஏறி உட்காந்து போயிடுவாங்க. அது எப்படி போக போகிறாங்கன்றது தான் பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது ரொம்ப ஸ்லோவாக உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பார்க்கறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சப்போஸ் அலை அடித்து அவங்கள உள்ளே ஊந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய டேஞ்சர் ஆகிடும். ஏன்னா அலைன்றது சப்போஸ் ஈத்துன்னு போயிடும். கடலில் எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க மெரினா பீச்சில். ஸோ அப்படிப்பட்ட மீனவர்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் மரணத்தை சந்திச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே மீனவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை தான் படுறாங்க. ஏன்னா போட்டு எடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் எப்போ உசுறு போகுன்னு தெரியாது. ஏன்னா அவங்க எப்படி தள்ளுறாங்க மட்டும் பாருங்களேன். செம்ம வேகமாக தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் மேலே போய் உக்காடுறாரு. எங்கே பாதி தூரம் போய் ஒருத்தர் மேலே போய் உக்காடுறாரு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கஷ்டம்னா அதில் அனுபவம் வச்சா மட்டுமே தான் அது தெரியும். பார்க்குறவங்களுக்கு நல்லா சூப்பராக போகிறாங்க, போட்டில் போகிறாங்க, அழகாக உள்ளே போய் மீன்லாம் பிடிச்சின்னு வராங்கன்னு தெரியும். ஆனால் இந்த மீன் பிடிக்கிறதுக்கு அவங்க பண்ணுறக்கூடிய கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய வேதனையான ஒரு விஷயம். ஏன்னா அந்த போட்டு தள்ளின்னு போகிறாங்க இல்லையா, ஸோ குச்சி மாதிரி அந்த குச்சி எவ்வளோ நேரம் தள்ளின்னு போயிட்டு வர முடியும்? மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் தள்ளின்னு போக முடியும். ஆனால் இது கிட்டத்தட்ட இப்போ போனாங்கன்னா போட்டு எடுத்துக்கிட்டு 2 மணி கிளம்புனாங்க. இதோட எப்போ வருவீங்கன்னு நான் கேட்டதுக்கு மறுநாள் நைட்டு 6 மணிக்கு தான் வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க. அது கேட்டது மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன் சொல்கிறேன்னாக்கா, இவங்க சும்மா பைக் ஓட்டுற மாரி ஓட்டின்னு போனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஸோ அந்த கையாலேயே அந்த போட்டை தள்ளி விட்டுன்னு போகிறாங்களே, அது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, இதுமாரி கஷ்டங்கள் மீனவர்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா துன்பப்பட்டுட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மீனுன்றது சுலபமாக யாருக்குமே கிடச்சிடாது. இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு பின்னாடி தான் இந்த மீனுன்றது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகே, அது முடிஞ்சிச்சா? சென்னையில் மெரினா பீச்சில் நிறைய பேர் சுற்றுலா வரன்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா குளிக்க போகிறாங்க. குழந்தைங்களோட பார்த்தீங்கன்னா குளிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு அளவுக்கு மீறி போய் அந்த அலை பக்கத்தில் போயிட்டு குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த அலை அடித்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறாங்க. நிறைய பேர் ஏன் அறியாத பசங்கள்லேருந்து கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் படிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அதுமாரி தவறுகள் தயவுசெய்து பண்ணாதீங்க. சுற்றுலா போனீங்களா, குளிச்சிங்களான்றதை வாங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனல் அனைவரும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவுசெய்து பண்ணுங்கள், அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. எனக்கு இந்த திறமை ஒவ்வொரு திறமையும் இருக்குது. பலவிதமாக திறமை பண்ணுறாங்க. எல்லாரும் எல்லா சேனலையும் பார்க்கணும். அதுமாதிரி நண்பர்களுங்க சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.